தரவுகளை ஒப்பீடு மற்றும் புள்ளியியல் பகுப்பாய்வை எளிதாக்க நெடுவரிசை அல்லது கிடைமட்ட வரிசையில் எழுதப்படும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்டவணையிடுதல். ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்டவணையிடுதல். நம்பர் 2 அட்டவணையிடுதலின் நோக்கம் என்ன? அட்டவணையிடுதலின் நோக்கம் என்ன? ஆன்சர் அனைத்தும். அதாவது தரவுகளை ஒப்பீடு செய்வது, சிக்கலானவற்றை இடைமைப்படுத்துவது, முக்கிய தரவுகளை முன்னிலைப்படுத்துவது. அனைத்தும். நம்பர் 3 தரவு சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் இவற்றிற்கிடையே பாலமாக அமைவது. தரவு சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் இவற்றிற்கிடையே பாலமாக அமைவது. ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்டவணையிடுதல். அட்டவணையிடுதல். நம்பர் 4 அட்டவணையிடுதல் என்பது. அட்டவணையிடுதல் என்பது ஆன்சர் ஆப்ஷன் 2 விளக்கக்காட்சி. ப்ரெசன்டேஷன் நான் விளக்கக்காட்சின்னு சொல்கிறோம். நம்பர் 5 அட்டவணை வடிவத்தில் வகைப்படுத்தப்பட்ட தரவுகள். அட்டவணை வடிவத்தில் வகைப்படுத்தப்பட்ட தரவுகள். ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்டவணையிடுதல். ஆன்சர் ஆப்ஷன் 2 அட்டவணையிடுதல். நம்பர் 6 அட்டவணையிடுதலின் மொத்தம். வகைப்படுத்தலின் முறைகள் அட்டவணையிடுதலில் வகைகள் என்னென்ன உள்ளன? புவியியல் சார்ந்த வகைப்பாடு, காலவரிசை வகைப்பாடு, பண்பு அளவுகள் வகைப்பாடு மற்றும் அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும். ரோ என்பது 7 இடம், பகுதி, மாநிலம், சிட்டி, நாடு, நகரம் இவை அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 1 புவியியல் சார்ந்த வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 1 புவியியல் சார்ந்த வகைப்பாடு. நம்பர் 8 காலம். புவியியல் சார்ந்த வகைப்பாட்டின் மற்றொரு பேர் என்ன? புவியியல் சார்ந்த வகைப்பாட்டின் மற்றொரு பேர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் 1 ரீஜியன். ரீஜியன். நம்பர் 9 நேரம், வாரங்கள், நாட்கள், வருடங்கள் இவற்றின் அடிப்படையிலான வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 2 குரோனாலஜிக்கல். தட் இஸ் காலவரிசை. குரோனாலஜிக்கல் ஆர் டெம்போரல்னு சொல்லுவோம். காலவரிசை. ஆப்ஷன் 2. நம்பர் 10 காலவரிசை அடிப்படையிலான வகைப்பாட்டின் மற்றொரு பேர் என்ன? காலவரிசை அடிப்படையிலான வகைப்பாட்டின் மற்றொரு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் 2 டெம்போரல். ஆப்ஷன் 2 டெம்போரல். வலப்புறத்தில் எழுதுவது. நம்பர் 11 தலைப்பு. தலைப்பு. பாலினம், இடத்தெரிவின்மை, திருமண நிலை இவற்றின் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. பாலினம், இடத்தெரிவின்மை, திருமண நிலை இவற்றின் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 3 பண்புகள். அதாவது குவாலிட்டேட்டிவ் பண்புகள். நம்பர் 12 உயரம், எடை இவற்றின் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. உயரம், எடை இவற்றின் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 3 அளவு. அதாவது குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அளவு. நம்பர் 13 செங்குத்து வரிசை. மீன்களின் எடைகளை அளவிடுதல் கீழ்கண்ட எந்த வகைகளில் அடங்கும்? மீன்களின் எடைகள், எடைன்னு சொல்லிட்டாலே ஆன்சர் ஆப்ஷன் 3 அளவு, குவான்டிடேட்டிவ். நெக்ஸ்ட் நம்பர் 14 ஆண்கள் பெண்களின் படிப்பு விகிதம் பற்றி வகைப்படுத்தும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் 3 சரி டெஸ்கிரிப்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ். ஆப்ஷன் 2 பண்புகள் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு குவாலிட்டேட்டிவ். லாஸ்ட் ஒன் क्वेश्चन பண்பு வகைப்பாட்டின் மறுபெயர் என்ன? பண்பு வகைப்பாட்டின் மறுபெயர். ஆன்சர் ஆப்ஷன் 2 டெஸ்கிரிப்டிவ். ஆன்சர் ஆப்ஷன் 2 டெஸ்கிரிப்டிவ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். Thank you. ஃபுட்நோட் அடிக்குறிப்பு. நம்பர் 71 ரெஃபரன்ஸ் எழுதுவது. ரெஃபரன்ஸ் எழுதுவது. ஆப்ஷன் 4 சோர்ஸ், மூலம்னு சொல்லுவோம், சோர்ஸ். நம்பர் 18 உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பது எதற்கு எடுத்துக்காட்டு? உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் 1 எளிய அட்டவணைப்படுத்தல். ஆப்ஷன் 1 எளிய அட்டவணைப்படுத்துதல். நம்பர் 19 சேகரித்த தரவுகளை பாலினம் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துதல். சேகரித்த தரவுகளை பாலினம் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துதல். ஆன்சர் ஆப்ஷன் 2 இரட்டை அட்டவணைப்படுத்துதல். இரட்டை அட்டவணையிடுதல். லாஸ்ட் கொஸ்டின் 20 கொஸ்டின் தரவுகளை பாலினம், மதம், கல்வி அறிவு இவற்றின் அடிப்படையில் பல வகையாக அட்டவணைப்படுத்துவது. ஆன்சர் ஆப்ஷன் 3 பல்வகை அட்டவணையிடுதல். பல்வகை அட்டவணையிடுதல். உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, அனலைசிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.